ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியம் சாபங்கள். நம்மளை அறியாம பேசிடுறோம். அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அது சாபமான வார்த்தையா இருந்தா அது எப்படி கிரியை செய்கிறது, எந்த அளவுக்கு அது கிரியை செய்கிறது என்பதை பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நினைக்கிறோம், ஒரு வார்த்தை பேசுகிறோம், நீ நாசமா போவ அப்படின்னு பேசிடுறோம். பேசின பிறகு அந்த வார்த்தை எந்த அளவுக்கு கிரியை செய்யக்கூடும், எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது என்ற காரியத்தை குறித்து இந்த நாளில் நாம் சிறிது தியானிக்க போகிறோம். கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக நாம் தியானித்து அதை அறிந்து கொள்வோம். நியாயாதிபதி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிக்கிறேன், கேளுங்கள். நியாயாதிபதிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே மீகா என்கிற எப்ராயிம் மலை தேசத்தானை குறித்து பார்க்கிறோம். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவன் தாய் வைத்திருந்த 1100 வெள்ளிக்காசுகளை திருடி கொண்டான். 1100 வெள்ளிக்காசு. 1100 வெள்ளிக்காசு திருடுறவனுக்கு இவன் திருடுனாங்கிறது அவன் அம்மாவுக்கு தெரியாது. அதனால அந்த தாய் என்ன செய்கிறான், அவன் மீகாவுடைய தாய் என்ன செய்கிறான், அவனை சபிக்கிறார், சாபம் போடுறார். எடுத்தவன் என்ன செய்யணும், நாசமா போகணும் என்று சொல்லி அவர் சாபம் போடுகிறார். அந்த சாபம் போட்ட உடனே அதை இவன் காது கேட்குது, அந்த சாப வார்த்தைகளை இவன் காதுகள் கேட்குது, மனசு கேட்கல. அந்த தாயிடத்துல போய் சொல்றான், அம்மா நீ இந்த மாதிரி காசை எடுத்தவங்க மேல நீ ஒரு பெரிய சாபத்தை போட்டுட்டியே, அது எடுத்தது நான் தான். இல்லையா? அப்ப இதை பார்த்த உடனே, அப்பாடா இவன் எவனாவது காசு எடுத்தாருன்னா அவருக்கு நல்லா சாபப்பட்டோம்னா திரும்பி வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சாபமான வார்த்தை எந்த அளவுக்கு கிரியை செய்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் நான் இந்த பகுதியை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்ப அவள் வாயால் அந்த தாயானவள், தாய்ங்கிறதுக்காக இல்லை, இனி யாரா இருந்தாலும் சரி சாபமான வார்த்தையை பிரயோகம் பண்ணியாச்சுன்னு சொன்னா திரும்ப எடுக்க முடியாது. எந்த வார்த்தையுமே சரி இல்லையா? எந்த வார்த்தையை அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேசுகிறதை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்து நீங்க என்ன செய்யணுமா, கணக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. பேசுகிற வார்த்தை குறித்து எப்படிங்க கணக்கு கொடுக்கறது? புரியுதுங்களா? பேசுற வார்த்தைய எப்படி கணக்கு கொடுக்க முடியும்? கணக்கு கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும்னு சொன்னா, அதை செய்ய போகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க தான் பொறுப்பாங்க. இல்லையா? நாம பேசிட்டோம், அந்த பேசின வார்த்தை என்னென்ன செய்தோ அவ்வளவுக்கும் பேசின ஆள் தான் பொறுப்பு. இல்லையா? பேசுறது குறித்து எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அவன் சொல்றான், அந்த காசை நான் என்ன செஞ்சுறேன், திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் திருப்பி கொடுத்து விட்டான். அந்த தாய் என்ன செஞ்சுட்டா, ஆசீர்வாதம் பண்ணிட்டான். எப்படி ஒரு ஆசீர்வாதம் பலிக்கிறதோ அதுபோல சாபமும் பலிக்கிறது. அல்லேலூயா. ரெண்டுமே தனித்தனி, ரெண்டுமே தனித்தனி. இல்லையா? அதாவது இதுவும் அதுவும் கேன்சல் ஆகிறது கிடையாது.
நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சாபமா பேசிட்டோம், அடுத்து ஆசீர்வாதமா பேசிட்டோம், கேன்சல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. அது கேன்சல் ஆகாது. கேன்சல் பண்ணது அவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் கல்வாரி சிலுவையிலே சாபங்களை தன் மேலே ஏற்றுக்கொண்டபடியினாலே யாரெல்லாம் அவர்கிட்ட போறாங்களோ, போய் ஆண்டவரே என் மேல கூட எல்லா சாபங்களையும் கேன்சல் பண்ணுங்கப்பான்னு சொல்லி அவர் காலை பிடிக்கிறாங்களோ, அவர்களை அவர் சாபத்திலிருந்து விடுவிக்கிறார். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த சாபம் என்ன பண்ணுது, அது வேலை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இயேசு எந்த அளவுக்கு மிக முக்கியம்னு பாருங்க. வேற எந்த மனுஷனும், வேற எந்த கிரியையும், வேற எந்த பலியும் இந்த சாபத்தை கேன்சல் பண்ண முடியாது. இங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, மதத்தினர்லாம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு இந்த சாபம் இருக்குது, அந்த சாபம் இருக்குது, அங்க போய் அந்த கோயில்ல இது முட்டப்பட்டாச்சுன்னா, அந்த கோயில்ல முடி வெட்டியாச்சுன்னா, அந்த கோயில்ல ஆடு வெட்டியாச்சுன்னா அப்படின்னு சொல்லி பார்த்து அதனால தங்களோட சாபம் போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய சாபங்களை சாபங்களை கழுவி இருக்கிறார்னு சொன்னா, யாரு அவர் எப்படி ரட்சிப்பு எப்படி அவர் சிலுவைக்கு கீழே வந்தவங்களுக்கு கிடைக்கிறதோ, அது போல அவர் சிலுவைக்கு கீழாக வருகிற ஒவ்வொருவருக்கும் சாபத்தின் விடுதலை உண்டு. அது இல்லாம நான் சொன்னேன், சும்மா விளையாட்டுத்தான சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அந்த விளையாட்டுக்கு சொன்ன சாபமான வார்த்தை வேலை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த மீகா யாருன்னு சொன்னா, இஸ்ரவேல்ல உள்ள ஒரு ஒரு மனுஷன். இவனுக்கு எந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேவியனை கண்டுபிடித்தான். அவன் என்ன பண்ணா, ஒரு லேவியனை கண்டுபிடித்தான். அந்த காலத்துல லேவியர் கிடைப்பது அரிது. ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு ஆலயத்துல எங்கேஜா இருப்பாங்க, வேலைக்கு சேர்ந்துருவாங்க. லேவியர்கள் எல்லாருக்குமே வேலைகள் உண்டு. ஏன்னா ஆலயத்துல வேலைகள் அதிகமா பார்க்கறது வந்து லேவியர் தான் பார்க்க முடியும். அதனால அவங்க எல்லாத்துக்குமே நோ வேகன்சி கிடைக்கிறது அரிது. அப்படிப்பட்ட காலத்துல இவனுக்கு ஒரு லேவியன் கிடைத்தான். அந்த லேவியன் கிடைச்ச உடனே என்ன பண்ணான்னா, அவனை கூட்டி கொண்டு வந்து அவன் வீட்டுல தங்க வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனுக்கு காசு பணம் கொடுத்து சம்பளம் கொடுத்து அவனை வீட்டிலே வைத்து கொண்டான். அப்படின்னா இப்போ நம்ம தீர்க்கதரிசி ஐயா ராஜேஷ் பாஸ்டர் வச்சுக்கோங்களேன், அவர் வராது உடனே நம்ம அவருக்கு ஒரு வீட்டில் ஒரு ரூம் கட்டி கொடுத்து அவருக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்து, நீங்க எங்க வீட்டுல மட்டும் இருங்க, எங்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லுங்க, எங்களுக்கு மட்டும் தீர்க்கதான் சொல்லுங்கன்னு சொன்னா எப்படி இருக்குமோ, அது போல இந்த லேவியனை மீகா தன்னுடைய குடும்பத்துக்கு என்று வைத்துக் கொண்டார். இல்லையா? அல்லேலூயா. ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும். இது அவனுக்கு கர்த்தர் அனுமதித்த ஒரு காரியம். ஆசீர்வாதம் அவனுக்கு மட்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஆனா அப்படி அவனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தான் கோத்திரம் என்ற ஒரு கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரம் வந்து இஸ்ரவேல் கோத்திரத்துல முரட்டு கோத்திரம். இல்லையா? என்ன செய்வாங்க, வழிபறி தொழிலை பண்ணக்கூடிய ஒரு கோத்திரம். அதான் தான் கோத்திரம். இந்த தான் கோத்திரத்தார் என்ன செஞ்சாங்க, எங்க காரியம் நடக்குதுன்னு பாருங்க, இஸ்ரவேலுடைய இன்னொரு பகுதியிலே வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இங்க மீகாவுடைய அம்மா ஒரு சாபத்தை போட்டுட்டாங்க, நாசமா போவேன்னு சொல்லிட்டாங்க. மீகாவுக்கு என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, தான் கோத்திரம் இன்னொரு இடத்துல, தான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க கிடையாது, தான் கோத்திரம் இன்னொரு இடத்துல இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, பிளான் போடுறாங்க, நமக்கு நல்ல இடமா ஒரு இடம் பார்க்கணும், தங்கிறதுக்கு நல்ல இடமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேடுகிறார்கள். அவர் தேடும் பொழுது லாகிஸ் என்கிற ஒரு பட்டணத்தை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. லாகிஸ் என்கிற ஒரு பட்டணத்தை பார்க்கிறார்கள். அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமா, அது சூப்பரான பட்டணம். அதாவது அந்த காலத்திலேயே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரியான பட்டணம். அதாவது ஒரு ராஜா கிடையாது, எல்லாரும் நீயே ராஜா, நீ ராஜா, நானும் ராஜா, நீ மந்திரி நானும் மந்திரி இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப செழிப்பாக இருந்த பட்டணம் லாகிஸ் பட்டணம். அந்த லாகிஸ் பட்டணத்தை நோக்கி போகிறார்கள். அல்லேலூயா. தான் கோத்திரம் இப்ப எங்க போகுதுன்னா, சந்தோஷமா இருக்கிற பட்டணத்தை நோக்கி போறாங்க.
இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன்னு சொன்னா, ஒரு சாபம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு குரூப்பை தூக்கி விடுது. அந்த குரூப் என்ன செய்யுது, எங்கேயோ போறாங்க, அதுக்கும் இங்க போடப்பட்ட சாபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த குரூப் போய் நாகேஷ் பட்டணத்தை பாக்குறாங்க. அந்த நாகேஷ் பட்டணத்துல பார்த்துட்டு போகிற வழியிலே மீகாவின் வீட்டை பார்க்கிறாங்க. அல்லையா, நான் போறது நாகேஷ் பட்டணத்துக்கு போற வழியில மீகாவின் வீட்டை பார்க்கிறாங்க. மீகா வீடு நல்லா செழிப்பா இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தா உள்ள ஒரு லேவியன் இருக்கிறான். அல்லையா, உள்ள யாருக்கா ஒரு லேவியன் இருக்கிறான். அவங்க கிட்ட ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு அவன் பூஜை பண்ணி அதாவது கர்த்தரை ஆராதிச்சு எல்லாம் பண்ணி அவன் செல்வத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறான், சந்தோஷமா இருந்து கொண்டு இருக்கிறான். அது பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு போயிட்டாங்க. பிடிக்க போகும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் சுற்றி பார்த்து விட்டு இதுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வருவோம், ஏன்னா பார்த்தா கொஞ்சம் பேர் பார்த்தாரு பிடிக்கிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வர சொல்லி இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு திருமண பட்டணத்தை பிடிக்க வருகிறார்கள். பிடித்தும் விட்டார். ஒரு பெரிய பட்டணம் நல்லா சுகமா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிற ஆளுங்க அவ்வளவு பேரையும் கொண்டு போட்டு இவங்க பட்டணத்தை பிடித்துக் கொண்டார்கள். சோ சாபம் ஜெனரேட் ஆனது எங்க கிளம்புச்சுன்னு சொன்னா, ஒரு தாயினுடைய வாயிலிருந்து மகன் திருட்டுக்காக கிளம்புன சாபம் கிரியை செய்கிறது ஒரு சமாதானமான ஒரு குடும்பத்துல, ஒரு பட்டணத்துக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த பட்டணத்துல எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இப்படி ஒரு குரூப் வருதுன்னு சொல்லி. நம்ம இந்தியாவில் ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்கிறோம். திடீர்னு பார்த்தாச்சுன்னு சொன்னா தாய்லாந்துல நிலம் இருக்கும், திடீர்னு பார்த்தாச்சுன்னு சொன்னா அமெரிக்காவில் கோயில். அது இல்லையா, எங்க அடிக்குதுன்னு பாக்க. இதுக்கு எல்லாத்தையும் நம்மளால அதுக்கு மேல திங்க் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், இயற்கை அப்படின்னு அடிச்சு போயிட்டே இருக்கிறோம். அது இல்லையா, அதான் ஈஸி எஸ்கேப். ஆனா காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிற மாறுதல நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பட்டணம் போயிடுச்சு. பட்டணம் போன அதை உள்ளவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த மீகாவினை பார்க்கிறார்கள். அப்போ அந்த கூடுதல் ஏற்கனவே வந்து பார்த்தாங்கல்ல, அவங்க ஞாபகப்படுத்துறாங்க, இங்கே ஒரு லேவியன் இருக்கிறான். இங்கே ஒரு லேவியன் இருக்கிறான், இவன் வீட்டுல ஒரு லேவியன் இருக்கிறான். அதனால இவன் இந்த மீகாங்கிறவன் ரொம்ப சுகபத்திரமா இருக்கிறான். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், அவனை தூக்க போறோம். அல்லையா, மீகாவை இல்ல, அந்த லேவியனை நாம் கொண்டு போக போகிறோம் என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த லேவியனை கூட்டிக் கொள்கிறார்கள். பின்னாடி அழுதுகிட்டே போகிறான். பின்னாடி அழுதுட்டே போறான். உனக்கு உயிர் வேணுமா லேவியன் வேணுமா கேட்கிறாங்க. எனக்கு உயிர் போதும் என்று சொல்லி போய்விட்டான். ஆசீர்வாதம் அதோடு கூட அவன் விட்டு போய்விட்டது. மீகாவுடைய ஆசீர்வாதம் அவன் விட்டு போய்விட்டது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கிறோம். வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கு கொடுக்க வேண்டும். சாபமான வார்த்தைகள் கிரியை செய்யும். ஜெபம் பண்ணும்போது சில சமயம் 5 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ற மாதிரி தெரியும். ஆனா நீங்க எவ்வளவு சாபமான வார்த்தை பேசிருக்கீங்கன்னு நினைச்சு அதுக்காக ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும் பார்த்தாரு. அது இல்லையா, மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும் பார்த்தாரு. ஆகவே எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, ஆகியானவர் நீங்க எங்கெங்க யார் யார்கிட்ட எப்படி எல்லாம் பேசுனீங்க, யார் யாருக்கு நீங்க சாபம் போட்டீங்க, யார் யார்கிட்ட சாபத்தை நீங்க வாங்கினீங்கன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம ஜபிக்கிறதுக்கு நேரம் பார்த்தாரு. அது இல்லையா, ஜெபிக்க கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அது இல்லையா. அதாவது இப்ப நான் ஒரு போன் எடுத்து உங்கள்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா தான் நான் உண்மையெல்லாம் போன கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம். இல்லையா, அதாவது நான் பேசுற மாதிரி நடிக்கிறேன், நீங்க கேட்கிற மாதிரி நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே போல எந்த ஜெபத்திலும் ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னா உங்க ஜெபம் பதிலளிக்கப்படவில்லை. இல்லையா, ரிசல்ட் வரணும். எக்ஸாம் எழுதுனா ரிசல்ட் வரணும். இல்லைன்னா நீங்க எக்ஸாம் எழுதல. அது இல்லையா, எழுதல. அப்ப ரிசல்ட் எப்படி,
அதாவது என் மேல ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபத்துக்கான விடுதலையை நான் பார்க்கணும். அப்படி நான் ஜெபத்துக்கான விடுதலையை நான் பார்க்கலன்னு சொன்னா அந்த சாபம் என்னை விட்டு போகல. அப்ப என்னுடைய ஜெபத்திற்கான பதில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறேன். அதுக்குதான் இயேசு கல்வாரியிலே சிலுவையிலே சாபங்களை சுமந்தார். அப்ப இயேசுப்பட்டவர் கேட்க 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 ஜெபிக்க 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 கர்த்தர் நம்மோட கூட பேசுவார். மகனே, ஆண்டவர் எடுப்ப இவ்வளவு சாபாருக்கு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறவர் அல்ல, அல்லது நீ இவ்வளவு பேரை சாதிச்சிருக்கிறன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அதனால உண்மையாகவே இதுல இருந்து வெளிப்படணும்னு நினைக்கிறானா இல்ல சும்மா கேட்கிறானா? நிறைய பேர் சும்மா கேட்கறவங்க நிறைய இருக்காங்க. சும்மா கேட்கிறான், சும்மா தான் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பதிலும் வராது. நீங்க உண்மையாகவே விடுதலை ஆகணும். இந்த சாபத்துல இருந்து என் மேல ஏதோ ஒரு சாபம் இருக்கு, ஏதோ என்ன தெரியல, ஏதோ ஒரு சாபம் இருக்குது, நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையாக அவர் சன்னிதானத்துல போய் உணர்ந்தாற்படிக்கிட்டு மண்டிட்டு கண்ணீர் விட்டு கதறி அடும் பொழுது கர்த்தர் அப்பொழுது நம் மேல இருக்கிற சாபத்தை காட்டுவார். அந்த சாபம் முறியடிக்கப்படும்படியாக நீங்க ஜெபிச்சாங்க, அதை பார்த்த உடனே போயிட்டாரு. அது இல்லையா? பிசாசுங்க ஒருத்தருக்குள்ள இருக்கிறத பார்த்த உடனே ஓடி போயிடாது. அதை என்ன செய்யணும்? கடிந்து போகணும்னு சொன்னாதான் போகும் பிசாசு. அதோட சாபமும் நீங்க கேட்டாதான் விடுதலை ஆக முடியும். ஆண்டவரே விடுதலை பண்ணுங்க, இது என் மேல இந்த ஒரு சாபம் இருக்குது ஆண்டவரே, இதை நீங்க விடுவிக்காவிட்டால் எப்படி யாக்கோபு ஆண்டவரை காணப்பட்டுச்சு, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் என்ன செய்ய மாட்டேன், உண்மை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ அதே போல அதுதான் அந்த சாபம் முறிக்கப்படுகிற காரியம். அவன் மேல இருந்த சாபம், அவன் ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிற பேர் தான் அவன் மேல உள்ள யாக்கோபு மேல உள்ள சாபம். அது முறியடிக்கப்படும் வரைக்கும், கர்த்தர் ஆசீர்வதிக்க வரைக்கும் அவன் அவரை விட்டுகிறதாக இல்லை. இரவு முழுவதும் அவரோட போராடினான் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அதை கொடுத்ததை அவன் உணர்ந்த பிறகு அவன் தைரியமாக அண்ணனை எதிர்கொள்ள போனான். பிரியமானவர்களே, இந்த நாளில் சாபங்களை குறித்து கவனமா இருப்போம், பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமா இருப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கை நடத்தும்படியாக இந்த நிலையிலே ஜெபித்து ஒப்புக்கொடுப்போம்.